அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அட்டகாசமான மந்தி ரைஸ் அரபு நாட்டு டிஷ் இது. நம்ம அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. நான் எப்படி செய்வேன் மந்தி ரைஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. நான் எப்படி செய்வேங்கிறத இதில் காட்டியிருக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கிறேங்க. இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் அது என்னென்ன பொருள்னு வாங்க பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம மந்தி மசாலா பார்ப்போம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூன் ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூன் ஜாதிக்காய், 1 ஸ்பூனு கிராம்பு, பட்டை ஒரு பெருசாக உள்ளதை இடிச்சுக்கிறங்க. அப்புறம் எலுமிச்சங்காய் காஞ்சது, அது உள்ளுக்குள்ளதை எடுத்துருங்க, இல்லைன்னா கசக்கும். சரியா? அதோட ஒரு பிரியாணி இலை போடுங்க, 1 2 போடுங்க. இது 4 மந்தி ரைஸ்க்கு 4 கிலோ மந்தி ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். சரியா? இதை என்ன செய்யுங்க, லைட்டாக வதக்கிக்கிறங்க. நம்ம சூடு பொறுக்கிற அளவுக்கு வதக்கினா போதும். அதுவே உங்களுக்கு நல்லா வெயில் போட்டால் வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சு அரைச்சிருங்க. கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிறங்க. நெருண்டு வேணால் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிறங்க. மந்தி மசாலா நம்ம எடுத்துருக்கிறது 2 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். சரியா? 1/2 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போடுங்க. அதை விட கூட போட்டுறாதீங்க. ரொம்ப மசாலா இருந்தால் நல்லா இருக்காது. அதை பார்த்துக்கிறங்க. இப்போ நம்ம கோழிக்கு மசாலா செய்வோம். பட்டர் 1 ஸ்பூனு, எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனு போட்டுக்கிறோங்க. ஏன்னா 3மே நீங்கள் பட்டரை வேண்டாம், லேசாக அடுப்பில் வச்சு காட்டி ஊற்றிக்கிறங்க. சரியா? அப்புறம் 2 ஸ்பூனு மந்தி மசாலா. 1/2 கிலோ கோழிக்கு 2 ஸ்பூன் போதும். 1/2 ஸ்பூனு 2 ஸ்பூனு போதும். அதை விட கூட போட்டுற வேணாம். அப்புறம் உப்பை போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்புறம் கோழியை நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, கொஞ்சம் கீறிக்கிறங்க. அதை அதுக்குள்ளே போட்டு பிரட்டிக்கிறங்க. உங்களுக்கு கலர் வேண்டாம், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் கலர் போடுங்க. நான் எல்லோ கலர் கொஞ்சோன்னு போடுறேன். இது தேவைண்டா வச்சுக்கிறங்க, தேவையில்லைண்டா விட்டுருங்க. இல்லைன்னா குங்குமப்பூ இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சமாக கரைச்சி போடலாம். சரியானட்ட இல்லை, அவ்வளோதான். அப்புறம் கோழியை போட்டு பிரட்டி 1 ஹவர் வச்சு அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம 1 ஹவர் ஊற வைக்கணும். 1 ஹவர் அது வடுக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு, அது எப்போ சமைக்க போகிறோமோ அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னுக்கு அரிசியை ஊற வச்சா போதும். நம்ம கோழியை முதல்ல அவிச்சு அந்த தண்ணியில் தான் நம்ம சோறாக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் லேட்டாகவே செய்யலாம். வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக பார்த்து 2 எடுத்து நீட்டை வாழை வெட்டிக்கிறங்க. எலுமிச்சங்காய் தோல், காஞ்ச எலுமிச்சங்காய் இருந்தால் 1 வச்சுக்கிறங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, பட்ரு சோத்துக்கு, கரம் மசாலா, ராவு காரம் மசாலா, அவ்வளோதான். எலுமிச்சங்காய் இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சு எண்ணெயில் பொரிச்சிருங்க. சரியா? அப்படி காஞ்ச எலுமிச்சங்காய் இருந்தால் 1 போடுங்க. உப்பு, இவ்வளோ தான். அப்புறம் இது பொரிக்கிறதுக்குள்ளது பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ்ஸு, வெங்காயம் எல்லாத்தையும் முதல்ல பொரிச்சுக்குருவோம். நல்லா எண்ணெயை ஊற்றி எல்லாத்தையும் பொரிச்சு அள்ளிட்டு இதே எண்ணெயில் நீங்கள் சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வெங்காயத்தோட இதெல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். அதனால் இங்கே இதே எண்ணெயில் சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கலரே அட்டகாசமாக இருக்கும். சரியா? முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு கிஸ்மிஸை போடுங்க. இது உங்களுக்குலாம் தெரியும். அப்புறம் அள்ளிட்டு வெங்காயத்தை போடுங்க. பொரிச்ச வெங்காயம் இருந்தால் பொரிக்க வேணாம், அந்த வெங்காயத்தை நீங்கள் மேலே தூவி விட்டுக்குறோங்க. சரியா? இது பெரிய வெங்காயத்தில் 1 பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். அது பெரிய வெங்காயத்தில் 2 எடுத்துருக்கிறேன். நம்ம மசாலாக்கு கோழிக்கு உள்ளதுக்கு, கோழி சோத்துக்கு உள்ளதுக்கு. சரியா? அப்புறம் பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் உப்பு போட்டு பொரிச்சிங்கன்னா விறுவிறுன்னு பொரிஞ்சிரும். அதோட அள்ளிட வேண்டியதுதான். அள்ளியாச்சு. இப்போ இந்த எண்ணெயை லேசாக குறைச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாம் எண்ணெயை ஊற்றலாம். அப்புறம் நான் கொஞ்சமாக 1 ஸ்பூன் தான் பட்டர் போடுறோமா, நீங்கள் 2 ஸ்பூனு பட்ரு, 1 ஸ்பூன் எண்ணெய் போடலாம். அப்புறம் ரொம்ப நம்ம பிரியாணி இலை 1, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் போடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்கலன்னா தவிர்த்துக்கிறங்க. பிடிக்கலையே எலுமிச்சங்காய் தோலையும் போட்டு நல்லா பொரிச்சிருங்க. ஏன்னா நம்மளுக்கு காய வைக்கலை, அதனால். சரியா? ஏன்னா இங்கே வெயில் ரொம்ப குறைவாக இருக்கனால காய வைக்க முடியலம்மா. ஒரு எலுமிச்சங்காய் மட்டும் தான் பழசு காய வச்சது இருந்துச்சு. அதைத்தான் நான் மசாலாக்கு யூஸ் பண்ணேன். அப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. நல்லா நீட்டை வாழை வெட்டிக்கிறங்க. சரியா? நல்லா தூள் அப்படியே புழுன்னு வெட்டிக்கிறணும். ரொம்ப கரடு முரடாக வெட்டக்கூடாது. நம்ம பிரியாணிக்கு எப்படி வெட்டுவோம் அந்த மாதிரி வெட்டிக்கிறங்க. சரியா? போட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க. வதக்கின பிறகு சிக்கன் க்யூப்பு 1 வச்சுக்கிறோங்க. இது இருந்தால் போடுங்க, 2 தவிர்த்துக்கிறோங்க. அப்புறம் ஒரு 2 தக்காளி அவிச்சு பூரி செஞ்சு வச்சுக்கிறோங்க. தக்காளி. சரியா? சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 போதும். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் கோழி 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. இந்த கோழியை நம்ம 2 மாதிரி செய்யலாம். ஒன்று நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு அவிச்சு அந்த தண்ணியை ஊற்றி சோறு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதில் என்ன செய்யணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு அரிசியை ஊற வச்சு அதில் போட்டு மேலே குக்கூஸோட இது வச்சு அதில் கோழியை வச்சு அந்த கோழியோட அந்த
அந்த சோஸ் எல்லாம் கீழே இறங்கும், கோழியோட தண்ணி ஃபுல்லாக அந்த சோத்தில் இறங்கும். அப்படியும் செய்யலாம். நான் எப்போவுமே வந்து சிக்கன் ரைஸ் எப்படி செய்வேனோ அதே மாதிரியே மந்தி ரைஸ் நான் செஞ்சுருவேன். எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நல்லா அந்த கோழியோட இது நம்மளுக்கு நல்லா இறங்கிரும். அப்புறம் தக்காளி உப்பு போட்ட பிறகு தக்காளி போடுங்க. தக்காளி பூரி செஞ்சு வச்சுருக்குறோம்ல அதை போடுங்க. இது வேணுண்டா போடுங்க, எல்லாமே நம்ம செய்யலாம். நான் வந்து இது போடுவேன், இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் 2 தக்காளியை வந்து அவிச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். சரியா? அதுக்கு மேலே டொமேட்டோ பூரி போடுறதா இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் கோழியை எடுத்து அதில் போட்டு நல்லா வேக வைங்க. நல்லா கொஞ்சம் நேரம் அது கோழி தண்ணி வந்து நல்லா இறங்கட்டும். அதுக்கப்புறம் சுடு தண்ணியை ஊற்ற வேண்டியது தான். நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு ருசியில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கோலை அரிசிக்கு வந்து 2 கோலை தண்ணி. நம்ம பிரியாணி அரிசியெல்லாம் ஊற வச்சாச்சு, வெங்காயம் வதக்கியிலே ஊற வச்சாச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த கோழி வந்து ஒரு 15 நிமிஷம் ஆஃப் குக் ஆனால் போதும். நம்ம சிக்கன் ரைஸ்க்கு வந்து அரை மணி நேரம் நம்ம வந்து குக் பண்ணணும் சிக்கனை. இதுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் குக் ஆனால் போதும். சரியா? அதனால தான் நான் வந்து சிக்கன் கியூப் ஒன்று போடுறேன், அந்த கோழியோட ரசனை வரணும் அந்த சோத்துக்கு. அதனால் இப்போ வந்து நல்லா இது பண்ணிடுச்சு. நல்லா அதோட தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா அழகாக விட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றுங்க. 1 கப்பு ரைஸுக்கு வந்து 2 கப்பு தண்ணி. என்னோடய அரிசியோட அளவு இப்படி தான். நீங்கள் உங்கள் அரிசி எவ்வளோன்னு பார்த்து அது தக்கன ஊற்றிக்கிறேங்க. நான் அப்புறம் கடைசியில் என்ன செய்வேன், கொதிச்ச பிறகு குக்கரில் மாற்றிடுவேன். நீங்கள் இதிலே வச்சு ஆக்கிறனாலும் ஆக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுடு தண்ணி ஊற்றுறதுனால நம்மளுக்கு வந்து சுருக்கா வந்து கொதிச்சிரும். இருந்தாலும் நம்ம வந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் நம்மளுக்கு வந்து கோழியை வேக வைக்கணும். அந்த தண்ணியே தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது. அப்புறம் சிக்கன் கியூப்பு வேணுண்டா போடுங்க. அதுக்குள்ளே சிக்கன் கியூப் இல்லாதவங்க அரை மணி நேரம் வந்து இந்த கோழியை வந்து இந்த தண்ணிக்குள்ளேயே வந்து வேக வைங்க. அப்போ வந்து நல்லா இறங்கிடும் அதோடய சாறு. இப்போ நம்ம கோழியெல்லாம் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அரிசி ஊற வச்சு எல்லாம் வடிச்சிடிச்சு வச்சுருக்கிறேன். அரை மணி நேரம் ஊறினா போதும் அரிசி. சரியா? அப்புறம் என்ன செய்யுங்க, அரிசி அதில் போடுங்க. இதிலே வெந்தாலே போதும். நான் வந்து குக்கரில் மாற்றிக்கிறேன், எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கோழியை வந்து நம்ம தாவாவில் ரெண்டு துண்டை வந்து தாவாவில் பொரிச்சிட்டு இன்னும் 2 வந்து அவனில் வைக்கிறேன். அவனில் வச்சா நம்மளுக்கு கருகாத ஒன்று செய்யாது. நம்ம டைமிங் செட் பண்ணிடலாம். இது வந்து பக்கத்தில் நின்று நம்ம பார்த்துக்கிறணும், அதான் ஒன்று. கொஞ்சம் அடுப்பை ஏற்றி விட்டால் ரொம்ப கருகி போயிடும். இது வெந்த கோழி தானே. இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் இது வேண்டாம் தடவிக்கிறங்க. அவனில் வைக்கிறது கண்டிப்பாக நீங்கள் எண்ணெயோ பட்டரை தடவணும். சரியா? அவ்வளோதான், கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம குக்கரில் மாற்றிடுவோம். குக்கரில் மாற்றி வச்சுட்டு அது வாட்டுக்கு வெந்துடும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கு அடுத்து வந்து மயோனீஸு, ஒரு ஆப்பிள், வெங்காயம், சின்ன மிளகா வெட்டி வச்சுருக்கிறேன். மயோனீஸ், தயிர், மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு உரப்பு இல்லாமல் இருக்கும். பெரிய ஆளுகளுக்கு வந்து இன்னொரு சம்பல் உங்களுக்கு சொல்லித்தர்றேன், அதையும் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், மிளகா, உப்பு, வினிகர். நான் கொஞ்சோண்டு சில்லி பேஸ்ட்டு போடுறேன். சரியா? மிளகாயை குறைச்சிட்டு சில்லி பேஸ்ட்டு போடுறேன். 2 மிளகா தான் பச்சை மிளகா நான் போடுறேன். சில்லி பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் போடுறேன். தக்காளியை வந்து கூட இருக்கணும், வெங்காயம் குறைச்சிருக்கணும். சின்ன வெங்காயமாக இருந்தால் அதுக்கு 4 வெங்காயம் போடுங்க. ஆனால் இந்த தக்காளி சட்னி வந்து என்னோடய ரெசிபி கிடையாது. என் ஃப்ரெண்டு சமையல் அட்டகாசம், அவங்களும் வந்து சேனலில் தான் வச்சுருக்காங்க. அவங்க ரொம்ப அரபு நாட்டு டிஷ்ஷு போடுவாங்க. அவங்க தான் இந்த சட்னியை நான் சொல்லி கொடுத்தாங்க. அதோட 1 ஸ்பூனு ஜீரகத்தூள் போடுங்க. ரொம்ப அருமையான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வேலையில் என்னோடய ஃப்ரெண்டு சமையல் அட்டகாசத்துக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். நான் வந்து தக்காளி சட்னி, சில்லி சட்னி செய்வேன். நான் கொஞ்சம் வேறு மாதிரி செய்வேன். சிக்கன் ரைஸில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து சோறு வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வைக்கணும். இன்னொரு 10 நிமிஷம் செஞ்சுட்டு நல்லா புழுண்டு வந்துடும். இப்போ தான் குக்கரை அடிச்சிருக்கு, நல்லா கிண்டி விட்டு வைக்கிறேன். இப்போ வந்து மறுபடியும் 10 நிமிஷம் சென்று திறந்து பார்த்தா நல்லா அழகாக புழு நல்லா வந்துடும். ஒன்றும் செய்யணும், சும்மா அமுக்கி மட்டும் விட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருளை மேலே போடுங்க. பொரிச்சு வச்ச வெங்காயம், கிஸ்மிஸ்ஸு, முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் போடுங்க. சரியா? அப்படி பெரியவளாக இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் வேணாண்டா தவிர்த்துக்கிறங்க. சிறு வயசுக்காரங்க கூடவே போட்டு சாப்பிட்லாம். பட்ரு, பிளாந்தா எல்லாமே நீங்கள் கூட போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் நம்ம தாவா கோழி வந்து ரெடி ஆயிடுச்சு. அவன் கோழி நான் ரெடி ஆகலை, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். தாவாவில் வந்து விறுவிறுன்னு ரெடி ஆயிரும். அப்புறம் அவன் கோழியை போய் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். அதுவும் ரெடி ஆகட்டும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து கறியை வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கறியை வந்து நடுவுக்க வைக்கணும். அதனால் நடுவுக்கு வந்து இடம் வேணும், அந்த புகை போடணும் நம்ம. அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து வாசத்தை கொடுக்கக்கூடியது. கொஞ்சம் இடம் விட்டுக்கிட்டு அந்த கறியை வச்சு அதில் கொஞ்சமாக வந்து நெய்யோ எண்ணெயோ ஊற்றி மூடி வைங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வைங்க. சில பேருக்கு இந்த புகை பிடிக்காது, அவங்க தவிர்த்துக்கிறங்க. அரபு நாட்டுக்காரவங்க வந்து டேஸ்ட்டை விட இந்த வாசத்தை விரும்பி சாப்பிட்றவங்க. சரியா? 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து அந்த கறியை எடுத்துட வேண்டியது தான். எடுத்துகிட்டு சோத்தை கிண்டி விட்டு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையான
ஒரு மந்தி ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. நல்லா ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கம்மாமட்டு மணக்கக்கூடியது. குட்டிஸ்களுக்கு வந்து வேண்டாம், அந்த கோழி அவிச்ச தண்ணியவே சூப்பு மாதிரி வச்சு கொடுங்க, அதை வச்சு சாப்பிடுவாங்க. எனக்கு என் பேரன் இல்லை, அதனால் நான் அதை செய்யலை. நான் ஏற்கனவே சூப்பு வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன், மட்டன் ரைஸு சிக்கன் ரைஸ் எல்லாம் சூப்பு போட்டிருக்கேன். அந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க. இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hi guys, thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.